நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு சொல்ல தெரியல. இது யுத்தம். யுத்தத்துல வெற்றி தோல்வியை விட களத்துல யார் நெஞ்ச நிமித்தி தைரியமா நின்னாங்கிறது தான் முக்கியம். நான் தைரியமா சொல்வேன், இந்த ஜனநாயக யுத்தத்துல அதிமுக தொண்டர்கள் தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி 3 கூட்டணிகள் இருக்கு. ஒரு கூட்டணி மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கூட்டணி, 2வது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக கூட்டணி, இந்த 2ஐயும் எதிர்த்து எந்த அதிகார பலமும் இல்லாத அதிமுக கூட்டணி. ஆளுங்கட்சி கூட்டணியோட நிலைமைய பாருங்க. பெரியசாமின்னு ஒரு அமைச்சர் எவ்வளவு காலம் அரசியல்ல பயணிச்சிருப்பாரு. திண்டுக்கல் தொகுதியில ஓட்டு கேட்டு போனப்ப அவரை ஊருக்குள்ளவே வரக்கூடாதுன்னு ஜனங்க மிரட்டி விரட்டுறாங்க. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட உங்களுக்கு என் ஓட்டு இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. தென் சென்னை எம்பி உட்பட திமுக வேட்பாளர்கள் எல்லாரையும் ஜனங்க ஓட விடுறாங்க. ப. சிதம்பரம் எவ்வளவு பெரிய மனுஷன், இன்னைக்கு மக்கள் அவரை கல்லால அடிப்போம்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் விட ஈரோட்டு சந்தையில ஒரு சாதாரண காய்கறி கடைக்காரமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முதலமைச்சரை திக்கி திணறி போனாரு. மொத்த ஆளுங்கட்சிக்கும் போற இடமெல்லாம் தலைகுனிவு தான். திமுகவுக்கு ஓட்டு கேட்டு போற தொண்டர்களுக்கு பொதுமக்கள் சாப விடுறாங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்கு சாப விடவாச்ச ஆள் இருக்கு. இன்னொரு ஆளுங்கட்சி இருக்கே பாஜக, அவங்களுக்கு அதுக்கு கூட ஆள் இல்லைங்க. ராதிகான்னு ஒரு பெரிய நடிகை பிரச்சாரம் பண்ணும் போது ஜனங்க அதை கேட்க கூட தயாரா இல்ல. இந்த 2 கூட்டமும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கையில ஒரு கொடி மட்டும் மக்கள் தலை நிமிர்ந்து பாக்குற மாதிரி வானுயர பறந்துகிட்டு இருக்கு. அண்ணா ஒரு விரல நீட்டி நிக்கிற அந்த கொடியை தூக்கிட்டு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு ஒரு கூட்டம் நெஞ்ச நிமித்திட்டு வருது. அது எம்ஜிஆரோட கூட்டம். நாமெல்லாம் வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுற அந்த தெய்வத்தோட கூட்டம். அதிமுக 3வது இடத்துக்கு போகும், காணாம போகும்னு பேசினவங்க முகத்துல கரியல்லி பூசிட்டு களத்துல நாங்க தாண்டான்னு உறக்க சொல்லிட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்களோட கூட்டம். மொத்த கட்சிக்காரெல்லாம் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாம சொன்னதையே சொல்லிட்டு இருக்கும் போது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நிறைய நல்லது பண்ணவங்க நெஞ்ச நிமித்தி தானே வருவாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தவங்க, அம்மா உணவகம்னு ஆரம்பிச்சு ஏழைகளோட பசிய போக்குனவங்க, கறவ மாடு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒசத்துனவங்க, 11 மருத்துவ கல்லூரி, கால்நடை பூங்கா, குடிமராமத்து பணி, மருத்துவ படிப்புல 7.5% இடஒதுக்கீடுன்னு நிறைய சொல்லலாங்க. நாள் முழுக்க சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு விட்டுதான் போகும். அத்தனை நல்லது பண்ண அந்த கட்சி களத்துல கம்பீரமா நிக்கிறதுலயும் அந்த கட்சிய மக்கள் கொண்டாடுறதுலயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேர்தல்னு சொன்னா மட்டும் போதும். அதிமுக தொண்டை தூங்கிட்டு இருந்தாலே எந்திரிச்சு தான் வீட்டு சுவத்துல ரெட்டலைய வரைஞ்சு வச்சு தேர்தல் நாள் வர கண்ணசராம உழைப்பான். அதிமுகவின் கடைக்கோடி தொண்டன் மட்டும் களத்துல இருந்தா கூட தேர்தல் எப்பவும் கலக்கட்டும். கழகத்தை உருவாக்குனது என்னவோ மக்கள் திலகம் தான். ஆனா கழகத்தை துரோகிகள்கிட்ட இருந்தும் எதிரிகள்கிட்ட இருந்தும் காப்பாத்தி களத்துல நிக்கிறது ஒரு உண்மையான தொண்டை. கழகத்தோட வளர்ச்சியே ஒவ்வொரு தொண்டனோட மூச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி யுத்தத்துல வெற்றி தோல்வியை விட களத்துல யாரு துணிச்சலோட நின்னாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா துணிச்சல் தான் வெற்றியை கொடுக்கும். நடக்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான துணிச்சல் அதிமுக காரங்கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. களத்துல நின்று அசராம அடிச்சு ஆட்டுறது அதிமுக மட்டும்தான். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.